கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணி அவருடைய நீதியின் வழக்காரத்தாலே உங்களை தாங்க போகிறார். பலவித நெருக்கத்திலே கண்ணீரில் இருக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, யோவான் 16:20 உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். யோவான் 16:20 உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். எத்தனை துக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க? குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வருகிற துக்கம் இருக்கிறதா? குடும்பத்தில் சமாதானம் இல்லாத ஒரு துக்கம் இருக்கிறதா? குடும்பங்களில் அன்பு இல்லாத ஒரு துக்கம் இருக்கிறதா? பொருளாதார தடை என்கிற துக்கம் இருக்கிறதா? பலவீனம் என்கிற ஒரு துக்கம் இருக்கிறதா? இப்படி பலவிதமான ஒரு துக்கத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் சொல்கிறார், உங்களை பார்த்து எந்தெந்த துக்கத்தில் இருந்தீங்களோ அந்த துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறுகிற ஒரு நாள். ஹல்லேலூயா. ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னார்னா அது சொன்னதுதான். உலகம் அழிஞ்சாலுமே அந்த வார்த்தை மாறாது. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் என்னுடைய வார்த்தை ஒழியாது. வானம் ஒளிஞ்சிடும், இந்த பூமி ஒளிஞ்சிடும், ஆனா இயேசு சொன்ன வார்த்தை ஒழியாது. அந்த வார்த்தை தான் உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷம் என்றார். சந்தோஷத்தை பார்க்காமல் கவலையில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு சந்தோஷம் வந்துருச்சுங்க. சந்தோஷத்தை பார்க்காம நெருக்கப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு சந்தோஷம் வந்துருச்சுங்க. சந்தோஷம் இல்லாம ஒருவேளை பிரசன்ஸ் இல்லாம முகத்துல ஒரு கலை இல்லாம துவண்டு போய் இருக்கீங்களா? இன்னைக்கு சந்தோஷம் வந்துருச்சுங்க. இயேசுப்பா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை கொடுக்கிற தெய்வம் ஒருவர் உண்டு என்று கேட்டால் அது இயேசு மாத்திரமே. அவர்தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அவர்தான் துக்கத்தை எடுக்க முடியும். அவர்தான் வேதனை எடுக்க முடியும். அவர்தான் கஷ்டத்தை எடுக்க முடியும். அவர்தான் நெருக்கத்தை எடுக்க முடியும். அவர்தான் பிரச்சனை எடுக்க முடியும். அவர்தான் பிரிவினை எடுக்க முடியும். துக்கத்தை எல்லாம் சந்தோஷம் மாத்துகிற தகப்பன் ஒருவர் உண்டு என்றால் அது இயேசு. நம்பிக்கை வையுங்கள் அவர் மேல, விசுவாசம் வைங்க அவர் மேல. கண்டிப்பா உங்க துக்கத்தை சந்தோஷம் மாத்துவார். இந்த நாள் ஒரு சந்தோஷத்தை நாள். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு இருந்த துக்கமெல்லாம் அது சந்தோஷம் மாறப்போகுது. காரணம் அவர் சொல்றாரு, உன் கண்ணீரின் பாதையை உருவ நடந்து நீ அதையே நீ களிப்பான நீரூற்றுகளாய் மாற்றுவாய். உன் கண்ணீரில் இருக்கிறையா, அந்த கண்ணீரை நான் களிப்பா மாத்துறேன் அப்படி சொல்றார். அதனால இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவார். இந்த நாள் சந்தோஷத்தை நாள். சந்தோஷமாக சமாதானமாக நீங்கள் கடந்து போங்க. சமாதானமாக வேலைக்கு போங்க. நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் ஏசப்பா கொடுக்குறாரு. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனை ஏசப்பா நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. என்னை நோக்கி நீ கூப்பிட்டனா நான் மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாத உனக்கு எட்டாத பெரிய காரியத்தை செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே எத்தனையோ துக்கத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. படுத்த படுக்கையில் பலவீனம் என்கிற துக்கத்தில் இருக்கிறாங்க தகப்பனே. கடன் பிரச்சனை என்கிற துக்கத்தில் இருக்காங்க தகப்பனே. இந்த நாளிலே இந்த மாதிரி துக்கங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சந்தோஷத்தை தாங்க தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாங்க தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க முடியும், உயர்ந்திருக்க முடியும், செழித்திருக்க முடியும், பெருகும்படி கிருபை தாங்க. இரத்தத்தின் வல்லமை, பாதுகாப்பின் வல்லமை, கருவியின் வல்லமை கூட இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரை யாரிடம் செல்வோம்? வாழ்வதரும் வார்த்தை மட்டும்தானே இருக்கிறது. வாழ வைக்கிற தெய்வம் நீங்க அல்லவா? ஆண்டவரே ஏசப்பா, உம்மிடத்தில் வருகிற யாரையும் நீங்க புறம்பே தள்ளுவது கிடையாது. இந்த நாளையில யாரெல்லாம் துக்கத்தில் இருக்காங்களோ அந்த துக்கத்தை எடுத்து போட்டு ஒவ்வொரு குடும்பத்தில் சந்தோஷத்தாங்க தாப்பனே. நீங்க அப்படி செய்ய போறதுக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறப்போகிறது. ஆமென்.